ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம காஷியை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு காஷியில் தமிழ் மரபு சார்ந்த கோயிலும் தமிழை பற்றியும் தமிழ் வாழ் மக்கள்களை பற்றியும் பார்க்க போகிறோம். காஷியில் இருக்கும் போது நம்ம வடநாட்டில் இருக்கிற ஒரு உணர்வே இருக்காது. தமிழ்நாட்டில் இருப்பது போல் எங்கே பார்த்தாலும் தமிழ், யாரை பார்த்தாலும் தமிழ், ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக தமிழ் பேசிகிட்டு இருப்பாங்க. அதிலும் முக்கியமாக சிவசிவா அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கிற கேதாரேஸ்வரர் கோயிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வு எல்லாருக்கும் நிச்சயமாக வரும். கேதாரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே நிறைய தமிழ் கல்வெட்டுகளை பார்க்க முடியும். தமிழில் அர்ச்சனை செய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். கேதாரேஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் ஹனுமன் காட், காஞ்சிமடம் எல்லாம் இருக்கு. இந்த பகுதிகளில் தான் நிறைய தமிழ்வாழ் மக்கள் வாழ்றாங்க. இந்த கேதாரேஸ்வரர் கோயிலை பத்தின சிறிய வரலாறு. காஷியில இருக்கிற உத்தர காஷியில பஞ்ச பாண்டவர்கள் கைலாயம் போகணும், சிவபெருமான நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாங்க. பார்வதி தேவி அவங்க கண்முன் தோன்றி, சிவபெருமான் உங்களுக்கு நேரடியா காட்சி கொடுக்க மாட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ பாரத போர்ல 18 அக்ரோனி சேனைகள் அழிவதற்கு தர்மராஜா ஒரு காரணமா இருந்துட்டாரு. அதனால சிவபெருமான் உங்களுக்கு நேரடியா காட்சி கொடுக்க மாட்டாரு. சிவபெருமானை தேடி நீங்க உத்தரகாண்ட்ல இருக்கிற கேதார்நாத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் கேதார்நாத் நோக்கி போறாங்க. அங்க போய் சிவபெருமானை தேடி தவம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு எருமை மாடு இவங்களை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா ஓடி வருது. அப்ப பார்வதி தேவி சொன்ன ஒரு விஷயம் பீமனுக்கு ஞாபகம் வருது. சிவபெருமான் உங்களுக்கு எப்படி வேணாலும் யார் மூலியமா வேணாலும் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னது பீமனுக்கு ஞாபகம் வந்து, ஒருவேளை இந்த எரும மாடு தான் சிவபெருமானோ அப்படின்னு சொல்லி அந்த எரும மாடை நோக்கி பீமன் ஓடுறாரு. ஓடும்போது அந்த எரும மாடு பீமனை பார்த்துட்டு மிரண்டு ஓடி தன்னுடைய முகம் பகுதியை பூமிக்குள்ள பதுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப பீமன் வால் பகுதியை பிடிச்சு இழுக்கிறாரு. தலைப்பகுதியும் பின்பகுதியும் பூமிக்குள்ள புதைய ஆரம்பிச்சிச்சு. வாழை பிடிச்சு இழுத்ததுனால முதுகு பகுதி மட்டும் இன்னைக்கும் நிலத்துல ஒரு சிவலிங்கமா அப்படியே இருக்கு. இன்னைக்கும் கேதார்நாத் போகும்போது நெய் கொடுத்து நமக்கு அங்க அபிஷேகம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அப்ப அந்த நெய் அபிஷேகம் பண்ணும்போது அந்த லிங்கத்தை தடவி பார்த்தோம் அப்படின்னா மாடோட முதுகு பகுதியில இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் நம்மளால உணர முடியும். அங்க கேதார்நாத்ல அந்த லிங்கம் எந்த வடிவுல இருக்கோ இங்க காஷியில இருக்கிற கேதாரேஸ்வரர் கோயிலையும் அதே வடிவத்துல தான் இருக்கும். 12 ஜோதிர்லிங்கத்துல கேதார்நாத் காஷிலாம் ஒரு வகைப்படும். யாருனாலலாம் கேதார்நாத் போக முடியலையோ இங்க காஷி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு இந்த கேதாரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணா கேதார்நாத்துக்கு போன ஈக்குவல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேதார்நாத்தில் இருக்கிற கோயிலுக்கும் இங்கே காஷியில் இருக்கிற கேதாரேஸ்வரர் கோவிலுக்கும் நிறைய வரலாறு தொடர்பு இருக்கு. இன்னைக்கும் கேதார கௌரி நோம்புன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கேதார கௌரி நோம்பு உருவாக காரணமாக இருந்த இடம் கேதார்நாத். அம்பாள் தனக்கு சிவபெருமானுடைய உடம்புல சரிபாதி வேணும்னு சொல்லி சிவனை நோக்கி நோம்பு இருந்த இடம்தான் கேதார்நாத். கேதார்நாத்ல தீபாவளி அன்னைக்கு அம்பாளுக்கு சரிபாதியா தன் உடல்ல கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் கேதார் கௌரி நோம்புன்னு நிறைய பேர் இன்னைக்கும் இந்த நோம்ப இருந்துட்டு இருக்காங்க. இந்த காஷிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நிறைய தேடி தேடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுவும் தமிழ் மரபு சார்ந்த உள்ள கோயில்கள் நிறையவே இருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்ப இந்த கேதார் காட்டில் இருந்து பார்க்கும்போது கங்கையோட வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை கங்கை பெருக்கெடுத்து கடலா நதியான்னு சந்தேகம் வர அளவுக்கு அவ்வளோ அருமையாக ரம்மியமாக ஓடுறா. நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக காஷி யாத்திரை வரணும்னு எல்லாமல்ல இறைவனை நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமாக அதை பயன்படுத்தி நீங்கள் காஷிக்கு வரணும் அப்படின்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். என் நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய் கங்கா மாதா.